பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, நீ விழித்திருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். விழித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபத்துல நீ உறுதியா இருக்கணுமாம்மா, விசுவாசத்திலையும் உறுதியா இருக்கணுமா. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா நான் ஜபம் பண்ணுவேன் ஆனா விசுவாசமே இருக்க மாட்டேன், நான் விசுவாசமா இருப்பேன் ஆனா நான் ஜபமே பண்ண மாட்டேன் தாங்க இருக்கோம். நம்ம ஜபம் பண்ணணும், விசுவாசமா இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறோமோ அதை நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு ஏன் தெரியுமா பேர் பெற்றாரு? அவர் விசுவாசமாவும் இருந்தாரு, அதே போல ஜபத்திலையும் உறுதியா இருந்தாரு. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறோமோ அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேக முறை ஏசப்பாவை ஜெபம் பண்ணிக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்ம நிச்சயமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஏசப்பாவை நமக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க ஜபத்துல உறுதியா இருங்க, விசுவாசத்திலையும் உறுதியா இருங்க. இதை விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.